10ஆம் வகுப்பின் இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதியில் உள்ள அடிப்படை கடமைகள் பற்றிய 12 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் பற்றி எந்த பகுதி கூறுகின்றது? சரியான விடை ஆப்ஷன் டி பகுதி 4A. அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் பற்றி பகுதி 4A கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 2. அடிப்படை கடமைகள் எந்த சட்டப்பிரிவில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 51A. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். கொஸ்டின் நம்பர் 3. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி சோவியத் யூனியன். கொஸ்டின் நம்பர் 4. அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்தது. கொஸ்டின் நம்பர் 5. அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 6. அடிப்படை கடமைகள் எத்தனை உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 7. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் இது எத்தனையாவது அடிப்படை கடமையாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி 11. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் 11வது அடிப்படை கடமையாகும். கொஸ்டின் நம்பர் 8. எந்த ஆண்டு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது? சரியான விடை 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 9. பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எந்த பிரிவு கூறுகின்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 51A கே பிரிவு கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 10. பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் ஏ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். ஆப்ஷன் பி சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். ஆப்ஷன் சி இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஆப்ஷன் டி சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் டி சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். சரியான விளக்கம் சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் அடிப்படை உரிமையாகும். அடிப்படை கடமையல்ல, அடிப்படை உரிமை. கொஸ்டின் நம்பர் 11. சரியான விடையை தேர்வு செய்க. 1. தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேசப் பணியாற்ற தயாராக இருத்தல். 2. சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்தல்.
பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்தை வளர்த்தல். 3. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். 4. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 12 சரியான விடையை தேர்வு செய்க. 1. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். 2. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 3. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். 4. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12 ஆகிய 3 வினாக்களிலும் இடம்பெற்றுள்ள வினாக்கள் 11 அடிப்படை கடமைகளாகும்.